குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹவு ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் அண்ட் இன்க்ரீஸ் த பாடி வெயிட். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் எந்த லெவலில் நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணுது, ஸோ எவ்வளோ தூரம் நம்ம வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுன்றத ஒரு டாப்பிக்கை இந்த வீடியோ கிளிப்பிங் மூலயமா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் விஷயம், உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் நீங்கள் ப்ராப்பராக இல்லைன்னா நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள் ப்ராப்பராக இல்லைன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிட்டு உங்களோட கார்டிசால் ஹார்மோன்ஸ் லெவலை ரைஸ் பண்ணிவிடும். உங்கள் கார்டிசால் ஹார்மோன்ஸ் ரைஸ் ஆகிடுச்சுன்னா உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஸ்டப்பன் பண்ணி தான் நீங்கள் வெயிட்டை லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தான் ப்ராப்பரான ஒரு டயட்டை மெயின்டைன் பண்ணாலும், உங்களோட ப்ராப்பரான ஒரு ஃபுட் மேனேஜ்மெண்ட் பண்ணாலுமே, உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ் இல்லைனாலும், அப்படி இல்லை உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், அதாவது டெய்லி ரொட்டீன் லைஃப் ஸ்டைக்கிளில் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை நீங்கள் மேனேஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட வெயிட் கெயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். இது எங்கே டைரெக்டாக இம்பேக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹார்மோன்ஸில் போய் இம்பேக்ட் ஆகிட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ட்ரிகர் பண்ணிவிட்டு, ஸோ அது மூலயமா உங்களோட பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை ஸ்ட்ரெஸ் லெவல் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். உங்களோட கட் ஹெல்த்தை வீக் பண்ணும். ஸோ உங்களோட கட் ஹெல்த் வீக்காக இருந்ததுன்னா உங்களோட ஃபுட் டைஜஷன் ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்லோ டவுன் ஆகிறதுனால உங்களோட ஃபுட் அப்சார்ஷன் ஸ்லோ ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஃபுட் அப்சார்ஷன் ஸ்லோவாக இருந்ததுன்னா நம்மளோட பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காததுனால உங்களோட பாடி நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சிக்கு உட்படும். அதனால் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்களோட ஃபேட் லாஸ் ஜேர்னி ரொம்பவே ஸ்லோ ப்ராசஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணுன்ற, இல்லை எப்படி என்னோடய ஸ்ட்ரெஸ் லெவலை நான் மினிமலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா டீப் ஸ்லீப் கொண்டு போங்க. மினிமம் 8 hours உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ் இருக்கான்றத மேனேஜ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வாட்டர் இன்டேக் ப்ராப்பரான முறையில் மேனேஜ் பண்ணுறீங்களான்றத பாருங்கள். மினிமம் 3.5 4.5 லிட்டர் ஆர் 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் டெய்லியும் உங்களோட ரெகுலர் ரொட்டீன் லைஃப் சைக்கிளில் இருக்கணும். ஸோ அதனால் உங்களோட கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் தேவைப்படுற எல்லா விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் வைட்டல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலர் டே ஆன் டே ரொட்டீன் லைஃப் சைக்கிளில் நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருந்தாலும் உங்களோட டிப்ரெஷன் லெவல் அதிகமாகும். டிப்ரெஷன் அதிகமாச்சுன்னா உங்களோட ஆன்சைட்டி லெவலும் அதிகமாகும். அதனாலேயும் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் உங்களோட டிப்ரெஷன், ஆன்சைட்டி அண்ட் வெயிட் கெய்னிங் இதை நீங்கள் தடுக்கணுன்னா உங்களோட ஃபுட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே மஸ்ட். உங்களோட ஃபுட் சைக்கிள்ஸில் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும் டிப்ரெஷனும் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் கம்மியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபேட் லாஸ் ரொம்ப ப்ராப்பரான முறையில் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஃபுட் மேனேஜ்மெண்ட்டை பாருங்கள், ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸை பாருங்கள். பட் ரொட்டீன் லைஃப்பில் எந்த லெவலில் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண முடியுமோ நீங்கள் அதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேட் லாஸ் ஜேர்னி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இதனோட டீட்டெயில்டு ஒரு பேம்ப்ளெட்டை இந்த வீடியோ கிளிப்பிங் கூடவே நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.